அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும்? இந்த வருஷத்தில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குது? மெயினாக நம்ம அதை பார்க்குறோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஜாப் எப்படி இருக்குன்னா, வேலை இருக்குது, வேலை இல்லாமல் இல்லை. பாசிட்டிவான விஷயம்னு எடுத்துக்கிட்டோம்னா வேலை இருக்குது. பட் வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். இது உங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப முக்கியம். குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுக்கிறீங்களோ எவ்வளோ நல்லது. இல்லைன்னா நீங்கள் உழைக்க மற்றவங்க பேர் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குது. அதுலேயும் உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாரெல்லாம் ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக இந்த வருஷம் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரொஃபஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு சேஞ்ச் ஆஃப் கம்பெனி, சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் இப்படிங்கிற அத்தனையுமே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த வருஷத்தில் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தால் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்குறோம். பிஸ்னஸ் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்குது, ஓரளவுக்கு லாபம் இருக்குது. அந்த லாபம் கைக்கு வருமானா நார்மலாக தான் இருக்குது. ஆகையினால பிஸ்னஸில் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், நார்மலாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களுடைய கல்வி எஜுகேஷன் ஜூனுக்கு அப்புறம் யாரெல்லாம் அண்டர் எஜுகேஷன் ஹையர் ஸ்டடி பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணுங்கள், நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களை பொறுத்த வரைக்கும் ஜூனுக்கு அப்புறம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் கூடும். இது வரைக்கும் திருமணம் நடக்காதவர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு சம்மந்தப்பட்டவங்களுக்கு நடக்கும். இதெல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாத்தையும் காட்டலாம். யாரெல்லாம் நீங்கள் பெரிய லெவலில் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க, அது எஜுகேஷனாக இருக்கட்டும், ப்ரொஃபஷனாக இருக்கட்டும், டூராக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறது அல்லது அப்ராடு போகணும்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்பு, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நான் முதலே சொன்னேன், நீங்கள் முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்தணும்னு சொல்லி. யாரெல்லாம் மூவ் ஆகணும், அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணுங்கிறவங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஃபர்தராக நான் ரிசர்ச் பண்ணுறேன், பிஹெச்டி பண்ணுறேங்கிறவங்க தாராளமாக பண்ணுங்கள். ஆல்ரெடி நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஸோ அத்தனை விதமான டெக்னாலஜி நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இந்த வருஷம் உங்களுக்கு நிறையா இருக்குது. ஏன்னா அஸ்வினின்னா நீங்கள் கேது பகவானுடைய அனுகூலத்தில் பிறந்தவங்க. கேது அப்படின்னாலே கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அர்த்தம். அப்படி இருக்கிறனால அத்தனை விதமான தகவல் தொடர் நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இந்த வருஷம் இருக்குது.